இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த வெள்ளிங்கிரி மலை அப்படிங்கிறது, அந்த மலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வம். அப்போ அந்த தெய்வ வழிபாட்டுக்காக வரும்போது அவங்களுடைய பாவங்களை போக்கி புண்ணியத்தை தேடுறதுக்காக அந்த கோயிலுக்கு வராங்க. ஆனால் அந்த மலைகளை போடுற அந்த ஒவ்வொரு குப்பைகளும் அது ஆண்டவர் மேலேயே போடுறதுக்கு உண்டான சமம். வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஏறணும்னு நினைக்கிற இடத்துல நாங்கள் 18 வாரம் ரொம்ப கடினமாக அந்த மலை ஏறி மூட்டைகளை எல்லாம் குப்பைகளெல்லாம் எடுத்து சேகரித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் நிறைய இருந்துச்சு. அப்போ அது எல்லாமே நாங்கள் கொண்டு வரும்போது அது மிகப்பெரிய ஒரு சவால் வந்துச்சு. மலை ஏறுறவங்க தயவு செய்து பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணுங்க. கோவை அருகே மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் தென்கையிலாயம் என போற்றப்படும் வெள்ளியங்கிரி மலை உள்ளது. அங்கு 7வது மலை உச்சியில் சுயம்பு வடிவில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் குடிகொண்டுள்ளார். கடினமான மலைப்பயணம் செய்து பக்தர்கள் தரிசனம் செய்ய ஆண்டுதோறும் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை மட்டுமே வனத்துறை அனுமதி அளிக்கிறது. இந்த ஆண்டு மலையேற்றத்துக்கு கடந்த 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். ஆண்டுதோறும் பக்தர்கள் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்து வருகிறது. அவர்கள் கொண்டு செல்லும் பிளாஸ்டிக் பொருட்களை மலையிலேயே போட்டுவிட்டு வருவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது. இதனை கருத்தில் கொண்டு வெள்ளியங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்பு குப்பைகளை அகற்றும் உன்னத பணியை செய்து வருகிறது. கடந்த பல ஆண்டுகளாக போடப்பட்ட டன் கணக்கிலான குப்பைகளை அந்த அமைப்பினர் அகற்றியுள்ளனர். இதனால் இந்த ஆண்டு பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்கு செல்லும் பக்தர்கள் குப்பைகளை மலையில் போடாமல் பையில் எடுத்து வந்து அடிவாரத்தில் உள்ள குப்பை தொட்டியில் போடுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். இந்த மலை வந்து 7500 அடி அபவ் த சீ லெவல் வந்து நம்ம வெள்ளிங்கிரி மலையோட 7வது மலையில் வந்து ஆண்டவன் இருக்காங்க. இது வந்து கடினமான மலைப்பகுதி, நிறைய வனவிலங்குகள் இருக்கும். இந்த மலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் இந்த மலை ஏறி வருவாங்க. ஸோ நார்மலாக எல்லா கோயிலுக்கும் போகிற மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து போக முடியாது. ஏன்னா மேலே வந்து பயங்கரமான கடும் குளிர் இருக்கும். ஸோ இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு வந்து காலங்காலமாக 4 மாதம் தான் அலவுடு. பிப்ரவரி 1ஆம் தேதியில் சீசன் ஆரம்பிக்கும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாதம் தான் வந்து இந்த ஆண்டவனை வந்து மேலே போய் தரிசிக்க முடியும். மற்ற நாள்லாம் நடசாத்தி இருக்கும். அடிவாரத்தில் வந்து வனத்துறை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த 4 மாதம் வந்து வனத்துறையும் அறநிலைத்துறையும் சேர்ந்து இந்த நம்ம மலைக்கு வந்து பக்தர்கள் வந்து மலையேறி வரதுக்கு நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இந்த 4 மாதம் வந்து வனத்துறை வந்து அடிவாரத்தில் வந்து இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணி பிளாஸ்டிக்ஸ் எராடிகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அறநிலைத்துறை வந்து அடிவாரத்தில் வந்து பக்தர்களுக்கு எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்து மலையேறும் பக்தர்களுக்கு அது இந்த டைம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் டீம் எல்லாம் போட்டிருக்காங்க. மலையேறும் பக்தர்களோட பாதுகாப்பும் அவங்களுடைய சௌரியத்துக்கும் நிறைய ஏற்பாடுகள் வந்து அறநிலைத்துறையும் வனத்துறையும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து வராங்க அடிவாரத்தில் ஒரு ஊர்லேருந்து பஸ்ஸில் வந்து ஒரு 50 பேர் இறங்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா புளி சாதம், சப்பாத்தி, தக்காளி சாதம் தான், தயிர் சாதம் தான் கொண்டு வருவாங்க பொட்டண பாக்கு மட்டையில் கட்டி. இங்கே வந்து பார்க்குறாங்க அந்த கடைகள் அடிவாரத்தில் அந்த ஒரு கடையை ரொம்ப பெரிய கடை. அவரே வந்து ரெண்டு மூணு பேரில் கடை ஏலம் எடுத்துடுறாரு. ஸோ அந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளாஸ்டிக் தொங்க விட்டுருப்பாங்க. வரவங்க அந்த கடையை தாண்டி தான் மேலே வந்தாகணும். பார்ப்பா மிக்சர் இருக்குது, முறுக்கு இருக்குது, மச்சான் இது வாங்க அது வாங்கிட்டு வாங்கி பேக்கில் கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு தெரியாது வர ஒரு நமக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் அவேர்னஸ் நமக்கு தெரியுது. பட் நார்மல் ஒரு காமன் மேனுக்கு இன்னும் அந்த ஒரு புத்தி வந்து அந்த அவேர்னஸ் இன்னும் அவங்களுக்கு வரல. ஸோ சாப்பிட்டு போட்டு அங்கங்கே போட்டு வந்துடுறாங்க. இது அப்புறம் அங்கே இருக்க கடைக்காரங்க வந்து அந்த பிளாஸ்டிக் எல்லாம் அந்த பிளாஸ்டிக் சிப்ஸ் இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் காகிதங்கள் இத்தனை நாள் விற்றாங்க. ஸோ அவங்களும் வந்து அங்கங்கே சாப்பிட்டு அங்கங்கே போட்டாங்க. பட் இந்த வருஷம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணி அந்த கடைக்காரங்களை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே டப்பா கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க பிளாஸ்டிக் அந்த ஈட்டபிள்ஸ் போட்டு கொடுக்கறதுக்கு வந்து கவரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் வந்து சீரியஸாக ரேஞ்ச் ஆஃபீஸர் ஆக்ஷன் எடுத்திருக்காரு. அதனால இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக் இல்லாத மலையா, பிளாஸ்டிக் இல்லாத ஒரு ஜோனா வந்து வெள்ளிங்கிரி மலை கண்டிப்பாக இருக்கும். அதுக்குண்டான எல்லா முயற்சியும் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் அறநிலைத்துறையும் கண்டிப்பாக எடுத்திருக்குங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் எவ்ரி வீக் 100 பேர் ஞாயிற்றுக்கிழமை அவங்க வேலையை விட்டுட்டு மலை ஏறுவாங்க. இவங்க எல்லாமே நேச்சர் லவர்ஸ். இது வந்து வெள்ளிங்கிரி மலை பாதுகாப்பு அமைப்புன்ற ஒரு அமைப்பு. அதில் இருக்கவங்க எல்லாமே பியூர் நேச்சர் லவர்ஸ். அவங்க வந்து மலைக்கு போய் ஒரு சொல்லப்போனால் ஒரு 50 அடியெல்லாம் உள்ளுக்குள்ளே டீலாக்குள்ளெல்லாம் இறங்கி அங்கே இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க.
இது வந்து அவங்க எந்த விளம்பரமும் பண்ணிக்கல, அவங்கள இது எந்த பெருமையும் அவங்க கேட்கல, இது அவங்களுக்கு எந்த அவார்டும் எதுவுமே எதுக்காகவும் இல்லை. இயற்கை பாதுகாப்பு பண்ணணும், அந்த மலை பாதுகாக்கப்படணும். அப்புறம் அவங்க பேருக்காகவோ புகழுக்காகவோ அவார்டுக்காகவோ பண்ணல, இயற்கையும் அந்த மலை நல்லா இருக்கணும் பாதுகாக்கப்படணுன்ற ஒரே நோக்கத்தோட தான் அவங்க எல்லாருமே செஞ்சாங்க. எவ்ரி வீக் ஞாயிற்றுக்கிழமையான காலையில் 6 மணிக்கு மலை ஏறிடுவாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு மலையிருந்து கீழே இறங்கி அந்த பிளாஸ்டிக்கோட வருவாங்க. எந்த விதமான பப்ளிசிட்டி இல்லாமல் சைலண்டாக அந்த வேலையை அவங்க பண்ணாங்க. கண்டிப்பாங்க அந்த கடைக்காரர் மேலே அறநிலைத்துறை நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, வனத்துறையும் நோட்டீஸ் கொடுத்துருக்கு, ரேஞ்ச் ஆஃபீஸர் எல்லாம் போய் அவங்க கடையில் போய் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. பட் அவரும் வந்து இத்தனை வருஷம் வந்து சுகம் கண்டுத்தாரு, பிளாஸ்டிக் இத்தனை வருஷம் வந்து இது ஈஸியாக பண்ணியிருக்காரு. அதனால் அவரும் வந்து ரெசிஸ்ட் பண்ண இல்லைங்க இத்தனை வருஷம் நாங்கள் பண்ணோம். பட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இதுதான் சட்டம், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னதுனால அவர் வந்து அமைதியாக வந்து கேட்டுதான் ஆகணும். அவர் மலை ஏறுறவங்க தயவு செய்து பிளாஸ்டிக்கை வந்து அவாய்டு பண்ணுங்க. அப்புறம் கண்டிப்பா பீடி, சிகரெட்டு, தீப்பெட்டி, எளிதில் பற்றக்கூடிய பொருட்கள் வந்து தயவு செய்து கொண்டு வராதீங்க. யாராவது உங்க அந்த உபயோகப்படுத்துறத பார்த்தீங்கன்னா உடனே பிடிச்சு வனத்துறை கிட்ட நீங்க அவங்கள வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. என்னன்னா நிறைய டைம் பார்த்துருக்கேன், ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் ஆயிருக்கு, நிறைய டைம் பார்த்துருக்கோம், அதெல்லாம் அணைக்கவே முடியாது. இந்த காடு, இந்த மலை, இந்த கிராஸ்லேண்ட்ஸ், இந்த மூங்கில், இந்த மரங்கள் 1000 வருஷம் இருக்க மரங்கள்லாம் நம்ம வெள்ளிங்கிரி மலையில் இருக்கு. இதெல்லாம் நம்ம உருவாக்க முடியாது, திருப்பி நம்ம கொண்டு அந்த மரத்தை நட்ட வைக்க முடியாது. வீட்டில் ஒரு செடி வாங்கலாம், நர்சரியிலும் செடி வாங்கி ரோஜா செடி நட்டு வைக்கலாம், குரோட்டன் செடி நட்டு வைக்கலாம். பட் அந்த காட்டில் இருக்க அந்த மரம் இறைவன் கொடுத்த வரம் அது. அந்த வரத்தை வந்து நீங்க கோயிலுக்கு போறேன்ற இதுல அந்த வரத்தை, அந்த வனத்தையும் அந்த இயற்கையும் தயவுசெய்து யாரும் அழிக்காதீங்க. அதை வந்து ஒரு பொறுப்புணர்வோடு நடந்துங்க. உங்க வீட்டுக்குள்ள எப்படி இருப்பீங்க அதே மாதிரி அந்த காடை, அந்த மலையும் அதை விட நேசிச்சு பொறுப்புணர்வோட மலைக்கு வாங்க, சாமி கும்பிடுங்க, பத்திரமா எல்லாம் திரும்பி வாங்க. வெள்ளியங்கிரி மலை 7 மலைகளை கொண்டது. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6000 அடி உயரத்தில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் உள்ளார். மொத்த மலையின் பயண தூரம் சுமார் 6 கிலோமீட்டர். செங்குத்தான மலைப்பாதையை கடந்து செல்ல ஈசன் துணை நிற்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர். புனிதமான வெள்ளியங்கிரி மலையின் சுற்றுச்சூழல் காக்க பக்தர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என வனத்துறையும் கேட்டுக்கொண்டுள்ளது. கடந்த முறை 2025 சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா, சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுடைய பணி ஜூன் 8ஆம் தேதி முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய களப்பணி நாங்கள் ஆரம்பித்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த களப்பணியில் வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட ஊர்லேருந்து எல்லாருமே வந்தாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சென்னை, பெங்களூர், பாண்டிச்சேரி, மதுரை, சேலம், ஊட்டி, இந்த மாதிரி நிறையா ஊர்லேருந்து தன்னார்வலர்கள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மீடியாவில் வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து விளம்பரம், மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் தகவல் கொடுத்து தன்னார்வலர்களை வந்து நாங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெள்ளிங்கிரி மலையில் போய் ஓகே சீசன் முடிஞ்சு ஒரு 4-5 வாரத்தில் நம்ம க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 18 வாரம் வந்துருச்சு. அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக நாங்கள் அதை வந்து எடுக்க ஆரம்பித்தோம். என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த வருட குப்பைகளை மட்டும் எங்களால் எடுக்க முடியல, அடுத்தடுத்து எடுக்க லேயராக வந்து அப்படி எடுக்க வந்துகிட்டே இருந்துச்சு. பல வருடங்களான குப்பைகள் வந்து நாங்கள் எடுக்க ஆரம்பித்தோம். ஓகே நம்ம இயற்கைக்காக பண்ணணும்னு நாங்கள் வந்தாச்சு, அது வந்து முழுசாக நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து 95% வந்து நாங்கள் குப்பைகள் நாங்கள் எடுத்தோம். என்ன அப்படின்னா இதை நாங்கள் போய் பார்க்குற போது அந்த வெள்ளிங்கிரி மலை அப்படிங்கிறது, அந்த மலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வம். அப்போ அந்த தெய்வ வழிபாட்டுக்காக வரும்போது அவங்களுடைய பாவங்களை போக்கி புண்ணியத்தை தேடுறதுக்காக அந்த கோயிலுக்கு வராங்க. ஆனால் அந்த மலைகளை போடுற அந்த ஒவ்வொரு குப்பைகளும் அது ஆண்டவர் மேலேயே போடுறதுக்கு உண்டான சமம். அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டிச்சுனையில் குளிச்சுட்டு ஆண்டவரை பார்க்குறதுக்காக வராங்க. அந்த ஆண்டிச்சுனை அப்படிங்கிறது பிரம்ம தீர்த்தம்னு சொல்லுவாங்க. ஆண்டிச்சுனை அப்படிங்கிறது ஆண்டவருடைய பிரம்ம தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம தீர்த்தத்தில் அவ்வளோ அசிங்கம் பண்ணி குளித்து ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே போட்டு நதியில் இல்லை வந்து சைடில் அந்த மாதிரி போட்டு ரொம்ப மாசு அடைஞ்சிருச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கீழ் தளத்தில் இருக்கிற கோயில்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நாங்கள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், வைக்கிள் இருக்கும், அந்த மாதிரி ஆப்ஷன் நிறையா இருக்குது. பட் அந்த மலையில் வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஏறணும்னு நினைக்கிற இடத்துல நாங்கள் 18 வாரம் ரொம்ப கடினமாக அந்த மலை ஏறி மூட்டைகளை எல்லாம் குப்பைகளெல்லாம் எடுத்து சேகரித்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் நிறைய இருந்துச்சு. அப்போ அது எல்லாமே நாங்கள் கொண்டு வரும்போது அது மிகப்பெரிய ஒரு சவால் வந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டைப்பூச்சிகள், அதாவது பார்த்திங்கன்னா அட்டைப்பூச்சிகள் வந்து நிறைய எங்களை வந்து அது கடிச்சிருந்துச்சு, அதில் நிறைய பிளட்டெல்லாம் வந்துருந்துச்சு. அதே மாதிரி வந்து கால் கிராம்ட் ஆகிருந்துச்சு, நிறையா நண்பர்களுக்கெல்லாம் வந்து கால் கிராம்ட் ஆகிருந்துச்சு. அது வலிக்கு விழுந்தாங்க, வெயிட்டு தூக்கிட்டு வர முடியாமல் கொஞ்சம் வலிக்கு விழுந்தாங்க. பட் ஆண்டவன் புண்ணியத்தில் யாருக்கும் பெரிய இன்ஜுரியெல்லாம் எதுவுமே நடக்கலை. கூட வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பயங்கரமான சப்போர்ட் எங்களுக்கு பண்ணாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா கீழே அடிவாரத்துலேருந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் க்ளீன் பண்ண போகிறோமோ
இந்த வாரம் வந்து 3வது மலையில் நாங்கள் க்ளீன் பண்ண போகிறோம்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். 6வது மலையில் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. 2 பேர் வருவாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து. கீழே கடைசியில் ஒருத்தங்களும் ஃபஸ்ட்டில் ஒருத்தவங்களுக்கு கூடவே நிற்பாங்க. அந்த கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. சில நண்பர்கள் வந்து தூக்கிட்டு வர முடியாத மூட்டைகளை கூட அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் கூட அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ஓகே இவ்வளோ தூரம் இயற்கைக்காக சிரமப்படுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கூட நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த விதத்தில் வந்து நான் அவங்கள உண்மையாலுமே அது என்னோட சார்பாக வந்து எங்களோட குழுவோட சார்பாக நாங்கள் வந்து பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். ஒவ்வொரு வாரம் காலையில் 6 மணிக்கு எங்களுடைய பயணம் தொடரும். சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நாங்கள் செய்வோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் ஆகும், வரதுக்கு ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் ஆகும். அந்த இடையில ஒரு 3 மணி நேரமாவது நாங்கள் வந்து அங்கே குப்பைகளை பொறுக்குவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ பேப்பர்ஸ் நிறைய இருந்துச்சு. சின்ன சின்ன டீட்டெயில்ஸை நாங்கள் கலெக்ட் பண்ணோம். அதாவது 1 ரூபா மிட்டாய் 2 ரூபா மிட்டாயோட சாக்லேட்ஸ் கவரும் கூட நாங்கள் விடாமல் அவ்வளோ தூரம் அந்த டீட்டெயிலாக நம்ம கலெக்ட் பண்ணோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த குளுக்கோஸ் மாதிரி இருக்கிற டப்பாலாம் நாங்கள் எடுத்தோம். அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எக்கச்சக்கமான வாட்டர் பாட்டில் நாங்கள் எடுத்தோம். மலைகளில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஃபுல் கீழே வந்து ஸ்டாப் பண்ணி யாரையுமே விடாத மாதிரி ஃபுல் செக் பண்ணி தான் அவங்க அனுப்புகிறாங்க. ஆனால் அங்கே மேலே இருக்கிற கடைகளை வந்து அங்கே தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அவங்களும் விற்க வேண்டிய காரணமாக போனங்காட்டி அங்கிருந்து பக்தர்கள் வாங்கிட்டு அந்த உரிய இடத்துல போடாமல் அதை வந்து மலைகளில் வீசிடுறாங்க. ஏதோ வழியில் போட்டாலும் கூட எங்களால் போய் ஈஸியாக எடுத்துருக்க முடியும். அவங்க உட்காந்து பாறையில் தூக்கி வீசுறது, அது வனத்துக்குள்ளே போய் இது வந்து பார்த்திங்கன்னா மண் வளம் பயங்கரமாக பாதிப்பாயிடுச்சு. அப்போ அந்த மண் வளம் பாதிப்பாகிற போது மரங்கள் வந்து சரியாக வளராமல் இருக்கிறனால எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அந்த மரத்துடைய வேர்கள் உள்ளே போகாதங்காட்டியும் மண் வளம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை வந்துச்சுனாலே மண் சரிவு வர ஆரம்பிச்சிடும். ஆனால் கண்டிப்பாக இது எங்களுக்கு ரொம்ப ஆதங்கமாயிடுச்சு. கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வனத்தையும் நம்மளுடைய இயற்கையும் நம்ம கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிற ஒரே நெருக்கடியில் தான் வந்து நாங்கள் ஒவ்வொரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா மண் வளம் நல்லா இருந்தால் தான் மரங்கள் நல்லாயிருக்கும், மரங்கள் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தூய்மையான காற்று, ஆரோக்கியமான குடிநீர், ஆரோக்கியமான உணவு கிடைக்கணுங்கிற ஒரே கண்ணோட்டத்தோடு தான் நாங்கள் இது எல்லாமே இந்த 18 வாரம் போய் நாங்கள் செஞ்சோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வனவுயிர்கள், நுண்ணுயிர், பல்லுயிர் கண்டிப்பாக காக்கப்படணும். கண்டிப்பாக வனங்களில் அவங்க தான் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா இருக்க முடியும். அவங்கள எல்லாத்தையும் வந்து நமக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு உடம்பு சரியில்லை நம்ம உடனே ஆஸ்பத்திரி போகிறோம். அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கண்ணாடி சில்லாக கிடக்கும், கால் கிழிச்சிருச்சு அப்படின்னாலும் கூட அவங்க எங்கே போய் அவங்களாம் பார்ப்பாங்க. ரொம்ப அது வந்து டிஃபிகல்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது வந்து வரும் காலங்களில் இது ஒரு காட்சி பொருளாக மாறிடுமோ. இந்த மலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இந்த மலையில் போய் நாங்கள் இயற்கையை ரசிக்கிறதுக்காகவும் ஆண்டவரை பார்க்கறதுக்காகவும் நாங்கள் போனோம். ஆனால் வரும் காலங்களில் இது ஒரு காட்சி பொருளாக மாறிடுமோன்னு ஒரு அவல நிலையம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஆயிடுச்சு எங்களுக்கு. கண்டிப்பாக இதை வந்து எங்களுடைய சந்ததிகள், வருங்கால சந்ததிகளுக்கும் நாங்கள் பார்த்த சந்தோஷத்தை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நாங்கள் முன்னெடுத்து நாங்கள் பண்ணோம். இந்த 20 வருடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தொந்தரவே கிடையாது. 20-30 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மலைகள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிரபலமாகி பிளாஸ்டிக்கள் அதிகமாகிடுச்சு. அதனால் வந்து நாங்கள் மக்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எங்களை இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழ்நிலையில் இருந்த இடமா இருக்கட்டும், இல்லை மலைகள் பிரதேசமாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் நீங்கள் கொண்டு போகிற குப்பையை நீங்கள் கொண்டு போகிற ஸ்நாக்ஸ் கவராக இருக்கட்டும், நீங்கள் கொண்டு போகிற பிளாஸ்டிக் கவர்களாக இருக்கட்டும், தயவுசெய்து அதுக்கு தனி மனித சுய ஒழுக்கம் இருந்தால் மட்டுமே இதை கடைபிடிக்க முடியும். அதனால் கட்டாயமாக நீங்கள் கொண்டு போகிற குப்பைகளை எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த ஒரு இடங்களையும் நீங்கள் தயவுசெய்து அதை போட்டுறாதீங்க. கண்டிப்பாக அதை வந்து ஒன்றும் அடிவாரத்தில் கொண்டு வந்து போடுங்க, இல்லை உங்களோட பேக்கில் நீங்கள் போட்டுக்கணும்னு சொல்லி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதாவது இப்போது பக்தர்கள் மற்றும் மலையேற்ற வீரர்கள் எல்லாருமே இப்போது பக்தர்களாக இருக்கட்டும், மலை ஏறும்போது செருப்பு கூட போடாமல் ஏறணும் அப்படின்ட்டு ஒரு மென்டாலிட்டி ஏடுவாங்க. ஏன்னா அந்த மலை வந்து ரொம்ப புனிதமானது அப்படின்ட்டு ஏறுறாங்க. ஆனால் வரும்போது அந்த மலைக்கு ஏதாவது தீங்கி விளைவிக்காமல் வருவாங்களான்னு கேட்டால் இல்லைங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒரு தீங்கி விளைவிச்சிட்டு வராங்க. அது வந்து நான் என்னடா மலைக்கு அப்படி என்னடா கெடுதல் பண்ணுறேன் அதெல்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நிறைய தீங்குகள் பண்ணுறாங்க. அதில் ஒன்று தான் முக்கியமானது இந்த பிளாஸ்டிக்கில் அவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக் அங்கங்கேயே போட்டு வந்துடுறாங்க. ஸோ போட்டு வரும்போது என்னென்னா இங்கே வந்து காலநிலை ஒரே மாதிரி இருக்கும், மலைகளில் காலநிலை ஒரே மாதிரி இருக்காது. பயங்கரமான காற்று, பயங்கரமான மழை, பயங்கரமான பனி, பயங்கரமான வெயில், இப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அதனால் அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு அது ஒரு பாறையிலையோ ஒரு புதர்லையோ போய் மாட்டிக்குது. ஸோ இந்த மாதிரி மாட்டிக்கிட்ட குப்பைகளெல்லாம் நாங்கள் வந்து கலப்பணி செய்யும் போது போயிட்டு தேடி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இது போய் பாறைக்குள்ள சிக்கியிருக்கும், புதர்களை சிக்கியிருக்கும். இப்போ புதர்களெல்லாம் போகணும்னா அங்கே பூரா அட்டையாக இருக்கும். ஸோ அதையெல்லாம் மேனேஜ் பண்ணி அந்த அட்டையிட்ட கடி வாங்கி தான் நம்ம போயிட்டு பிளாஸ்டிக்கெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். இதுவே பாறைகளுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து அது அப்படியே டம்ப் ஆயிருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு பாறைக்குழிகள் நாங்கள் எடுத்தோம். அது பாறைக்குழியோட ஆழம் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. ஆனால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அளவு தான் இருந்தது. அப்புறம் குப்பை எடுக்க பார்த்தீங்கன்னா ஆழம் போயிட்டே இருக்குது, அவ்வளோ தூரம் போச்சுங்க. பல வருஷமான குப்பைகள் அங்கே போட்டு டம்ப் ஆகிருக்குது. இதனால் வந்து
தோண்ட தோண்ட அது ஒரு பாறை மாதிரி இருக்குது. நம்ம வெட்டி எடுத்து காய போட்டு அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் உதறி தான் கீழே கொண்டு வர மாதிரி, அப்படி எங்களால் தூக்கிட்டும் வர முடியல, அவ்வளோ வெயிட்டாகவும் இருந்தது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் வந்து வனத்தை கெடுக்குது. வனத்தை கெடுக்கிறதும் இல்லாமல் வனத்தில் இருக்க உயிரினங்களுக்கும் அது ஆபத்தாகுதுங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா வனம் எப்படி வனத்தை கெடுக்குது அப்படின்னா, நீங்கள் போடுற பிளாஸ்டிக் கவர் வந்து லேயராக ஃபார்ம் ஆகுது. நான் இப்போ வந்து பாறைக்குள்ளே சொன்னேன், இதுவே மண்ணுக்குள்ளேயும் நடக்குது. இப்போ ஒரு மண் இருக்குது, அதுக்கு மேலே கவர் போட்டிங்கன்னா அதுக்கு மேலே காற்றுல வந்து மண் படிஞ்சிருது, அதுக்கு மேலே மறுபடியும் பிளாஸ்டிக் வருது. இது வந்து என்னோட கற்பனையில் சொல்லலை, இது வந்து நடந்தது. நாங்கள் ஒரு லைட்டாக ஒரு சின்ன கவர் மாதிரி தெரியுது அப்படின்ட்டு இழுத்தா அதுலேருந்து பெரிய கவர் வருதுங்க. அதுக்கு கீழே மறுபடியும் தோண்டுனா மறுபடியும் வந்துட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி லேயராக படிஞ்சிருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம தான், மனிதனாக நம்ம தான், அதாவது செருப்பு போடாமல் போகிற நம்ம குப்பை போடாமல் எப்போ கீழே வர ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் இந்த மலையும் சரி, மலையில் இருக்க உயிரினங்களும் சரி வளமோடும் நலமோடும் இருக்குங்க. நன்றிங்க.